சூழ்நிலையில பொம்பளைங்க வேலைக்கு போறது சந்தோஷம் தாங்க. அதுக்கு உதாரணமா தான் நானே இங்க வந்திருக்கேன். நான் ஒரு சாதாரண குக்கிராமத்துல இருந்து அடிப்படை வசதிகளே இல்லாத கிராமத்துல இருந்து வந்த ஆதி திராவிட பெண். எங்க ஊர்ல பொம்பளைங்க சைக்கிள் ஓட்டினாலே தப்பா பேசுவாங்க. அத மாதிரி இருக்கிறப்ப எங்க அண்ணன் ஒரு நாள் வந்து சொன்னாங்க, ONGCல SC STக்கு அம்பேத்கர் நினைவா கார் ஓட்ட கத்து கொடுத்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், அண்ணன் அப்பனா எனக்கு வாங்கி கொடுண்ணே அப்படின்னு கேட்டேன். உடனே எங்க அண்ணன் சொன்னாங்க, நம்ம ஒரு பொம்பளை சைக்கிள் ஓட்டினாலே தப்பா பேசுவாங்க, நீ வேற கார் ஓட்ட லைசன்ஸ் கேட்குற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்கள பத்தி நீ ஏன் பேசுற? ஆம்பளைங்க நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, சீக்கிரம் வேலை கிடைக்காது, நான் பொம்பளை தானே சீக்கிரம் வேலை கிடைச்சிருன்னு சொல்லி எங்க அண்ணனை நான் சரி பண்ணி ஒரு வழியா லைசன்ஸ் வாங்கிட்டேன். லைசன்ஸ் வாங்கி எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ண 3 மாசத்துல எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுங்க. வேற எந்த மேற்படிப்பு நீங்க படிச்சிருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. அது எனக்கு தன்னம்பிக்கைக்கு தைரியத்துக்கு கிடைச்ச பரிசா நான் நினைச்சேன். நான் சந்தோஷமா வேலைக்கு போனேன். நீங்க நினைப்பீங்க கவர்மெண்ட் வேலைங்கவும் ஏதோ ஆபீஸ்ல ஜீப் ஓட்டுவாங்க இல்ல வேன் ஓட்டுவாங்கன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்ல. பல ஆண்களே அஞ்சு ஒதுங்குற வேண்டான்னு ஒதுக்குற பல உயிர்களுக்கு மறுஜன்மம் கொடுக்குற 24 மணி நேர ஆம்புலன்ஸ் வண்டிக்கு டிரைவரா இருக்காங்க. நான் இன்னைக்கு அற்புதம். ஏன்னா காலையில எழுந்து குளிக்கணுமா, பல்லு விளக்கணுமா என்று தன் வாழ்க்கை வண்டியை ஓட்ட நினைப்பதே கஷ்டமாக நினைக்கக்கூடிய சில அற்புதமான பெண்களுக்கு மத்தியில 24 மணி நேரமும் ஆம்புலன்ஸ் வண்டியை ஓட்டுன்னு சொல்லக்கூடிய தாயே, நீ இருக்கக்கூடிய திசையை பார்த்து வணங்குறேன். நான் ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அடுத்தது கல்யாணம். எங்க ஊர்ல ஆம்பளை டிரைவருக்கே பொண்ணு கொடுக்க மாட்டான். நானே பொம்பளை டிரைவர். எங்க பெத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு நம்ம பொண்ணை எவன்டா கட்டிக்குவான் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு என்னையும் ரொம்ப சந்தோஷமா. ஏமா நீ வேற இந்த மாதிரி பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நாட்டில் என்னையும் ரொம்ப சந்தோஷமா பிரைவேட் பஸ்ல கண்டக்டரா போயிருந்த ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டாரு. உங்க வீட்டுக்காரர் என்னவா இருக்காருமா? கண்டக்டர். டிரைவருக்கு கண்டக்டர். ஆண்டவன் எப்படி முடிச்சு போட்டுருக்கான் பாருங்க. அந்த டிரைவரை கட்டிக்க பயப்படுவாங்கன்னா நியாயம்தான். ராத்திரில பிரேக்க உதைக்கிறதா புருஷனை உதைச்சா என்ன பண்றதுதான். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஒரு 5 மாசம் கர்ப்பமா இருக்கேன். 2004ல உலகையே உலுக்கி உருகி நடுங்க வைத்த ஒரு சம்பவம் சுனாமி. அந்த சுனாமில ஒரு நாள் எங்க டாக்டர் ஃபோன் பண்றாரு, நாகப்பட்டினத்துல சுனாமினால அதிக பாதிப்பா, நீ உடனே வண்டி எடுத்துட்டு போங்கறாரு. நான் உடனே சொல்றேன், ஐயா நான் 5 மாசம் கர்ப்பமா இருக்கிறேன், டாக்டர் என்னை ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அங்க போக சொல்றீங்களே அதிகமா வண்டி ஓட்டணுமேங்கிறேன். உடனே எங்க டாக்டர் சொல்றாரு, நம்ம ஆம்புலன்ஸுக்கு பொம்பளை டிரைவர்னா இல்ல நீ 5 மாசம் கர்ப்பமா இருக்கனா தெரியாது, உடனே மேலதிகாரி கிட்ட நீ எடுத்துட்டு போகணும் வண்டி என்கிட்டாரு. சரிங்கய்யா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு வண்டியை எடுத்துட்டு போனேன். இது நான் வேண்டான்னு ஒதுக்க முடியாது, கவர்மெண்ட் ஆணை போயா அவனுக்கு காலத்தோட கட்டாயம், சங்கடத்தோட வண்டி எடுத்துட்டு போறேன். அங்க போய் பார்த்தா பல ஆயிரக்கணக்கான தலைகள் மனித உயிர்கள் பிணங்களா கிடக்கு. 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, அம்மா அப்பா ஆம்பளை பொம்பளை பிணங்களா கிடக்குறாங்க. எல்லாம் அரை நிர்வாணமா கிடக்குறாங்க. மனசு பதறிச்சு, சங்கடமானுச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் சாதாரணமா ஒருத்தர் செத்து போயிட்டாக்க 1 மணி நேரம் இருப்போம் இல்ல 2 மணி நேரம் இருப்போம், மிஞ்சி போனா அரை நாள் இருப்போம். ஆனா அந்த பிணங்களோட 1 வாரம் முழுவதும் நான் வேலை பார்த்தேன். நான் இந்த பெண் பிணத்தோடு வாழ்ந்தேன் என்று சொல்கிறாரே, அதை விட போராடும் குணத்தோடு நல்ல துணிவுள்ள மனத்தோடு வாழ்ந்த பெண்ணாகத்தான் நினைக்கின்றேன். அப்படி வேலை பார்த்தப்ப அங்க இருக்கிற பிணங்கள்லாம் பொம்பளைங்க பொண்ணுங்கள்லாம் அரை நிர்வாணமா இருக்கும். என்னை சுத்தி எல்லாருமே ஆம்பளைங்க, நான் மட்டும் பொம்பளையா இருப்பேன். மனசு கூசும், சங்கடமா இருக்கும். அதையெல்லாம் மீறி எங்கிருந்தோ வெளிநாட்டுல இருந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க வந்து அங்க உதவி பண்றப்ப பக்கத்து கிராமத்துல இருக்கிற நான் போய் உதவி பண்ணலாம் என்னங்கயா இருக்கு மனிதனையும். அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன். இதை போல 90 நாள் 3 மாசம் தொடர்ந்து வயிற்றுல 5 மாசம் குழந்தை. நம்ம வீட்டுல அம்மா உண்டாயிட்டாங்கன்னா எப்படி பொம்பளைங்களை வச்சிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். குழந்தை 5 மாசம் வயிற்றுல வச்சுக்கிட்டு 3 மாசம் தொடர்ந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம நான் வேலை பார்த்தேன். அங்க வந்த IAS அதிகாரியில இருந்து உயர் அதிகாரி வரல என்ன சொன்னாங்க,
இவ்வளோ ஆம்பளைங்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை தனியா இவ்வளோ வேகமா வண்டி ஓடிட்டு வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சந்தோஷமா சாதனையா சொன்னாங்க. எனக்கு அது பெருமையா இருந்துச்சு. எதனால எனக்கு கிடைச்சிச்சு? அதெல்லாம் நான் வேலைக்கு போறதுனால. அதனால தான் சொல்றேன், பொம்பளைங்க வேலைக்கு போறது சந்தோஷம் தானே. அடுத்து 9 மாசம் ஆயிடுச்சு என் குழந்தைக்கு. 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறேன். ஒரு நாள் ஒரு 40-45 வயசு இருக்கும். ஒருத்தரை அவரோட மனைவி அழைச்சிட்டு வராங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றப்ப தலையில அடிபட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, நிக்கவே இல்லை. எங்க டாக்டர் பார்த்த உடனே சொல்றாரு, இவங்களுக்கு பாக்குறதுக்கு வசதி இங்க இல்ல, உடனே நாகப்பட்டினம் கொண்டு போங்கிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்தி போய்கிட்டு இருக்கேன். எனக்கு டாக்டர் அப்ப எல்லாம் 1 வாரத்துல பிரசவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன செய்ய போறோம், டயரை எப்படி கழட்டி மாட்ட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்லை, நம்ம கழட்டிய மாட்டி ஆகணும்னு கழட்டி டயர் எடுக்க வரப்ப சொல்றாங்க அந்த அம்மா, எம்மா நீயோ புள்ளதச்சா இருக்கிற, நாளைக்கோ இன்னைக்கோ உனக்கு புள்ள பறக்கிற மாதிரி இருக்கு, நீ எப்படி டயரை கழட்டி மாட்டி என் புருஷன் உயிரை காப்பாற்ற போறேன்னு என்னை பார்த்து அழுதாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்க அழுவாதீங்க, உங்க புருஷன் உயிரை நான் காப்பாத்துறேன், அந்த தைரியம் நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டயரை கழட்டி மாட்டி அவரை நல்ல விதமா உயிரை காப்பாத்துறேன். உடனே அந்த பெரியம்மா உடையாந்து என் கையை பிடிச்சி சொன்னாங்க, அம்மா நான் வண்டியில வந்தா பல கடவுளை வேண்டிட்டு வந்தேன், கடவுள் நேரா வர மாட்டாரு, நீ கடவுள் உருவத்துல வந்த தெய்வமா, எனக்கு உன் வம்சம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எனக்கு சாதனையா தெரிஞ்சிச்சு ஐயா, சந்தோஷமா இருந்துச்சு. எதனால எனக்கு கிடைச்சிச்சு, நான் வேலைக்கு போனதுனால. அதனாலதான் சொல்றேன், பெண்கள் வேலைக்கு போறது சந்தோஷம் தானே. நம்ம நாட்டுல எவ்வளவு பொம்பளைங்க கார் ஓட்டுறாங்க, ஆனா ஆம்புலன்ஸ் எத்தனை பேர் ஓட்டுறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டிலேயே ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஒரே பொண்ணு நானா தான் இருப்பேங்கிற சந்தோஷமும் பெருமையா அடைகிறேங்க ஐயா. என்ன ஊர்ல வந்தீங்க? உங்க ஊர் என்னம்மா? திருமருகல். திருமருகல், நாகப்பட்டினம் அருகில். திருமருகல் ஊரோ, அருகில் இருப்பது நாகை. ஒரு பெண்ணாக நீங்கள் சூட வேண்டும் வெற்றி வாகை என்று கூறி வாழ்த்துக்கள். வேலைக்கு போக 1000 சூழ்நிலைகள் வேலைக்கு தள்ளப்படலாம், சங்கடங்கள் இருக்கலாம், அதனால பல ஆயிரக்கணக்கான சங்கடங்கள் வரலாம். அதையெல்லாம் மீறி குன்றின் மேல் விட்ட விளக்கு போல ஜொலிக்கிறா பாத்தீங்களா, அதுல தாங்க இருக்கு சந்தோஷம். அதனாலதான் சொல்றேன், பெண்கள் வேலைக்கு போறது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பொண்ணுங்க வேலைக்கு போனா சந்தோஷங்கிறது ஒரு பக்கம் இருந்தா, பொண்ணுங்க வீட்டில் இருந்தா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? சும்மா ஒரு 4 நாள் தான் சார் நான் வீட்டில் இருந்தேன். நான் பட்ட பாடு இருக்கே அப்பப்பப்பப்பா சொல்ல முடியல சார். இம்சை அப்படி ஒரு இம்சை சார். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திருக்க சொல்கிறாங்க சார். வாசல்ல தண்ணி தெளிக்கணுமா, கோலம் போடணுமா, அதுவும் புள்ளி வச்ச கோலம் தான் போடணுமா, ரங்கோலி போட்டா கூட ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். இப்பெல்லாம் வாசல்ல தண்ணி தெளிக்க எங்க இடம் இருக்கு? எங்க பார்த்தாலும் சிமெண்ட்டை போட்டு பெயிண்ட்ல போட்டு கோலம் வச்சிருக்கீங்க. மிஞ்சி போனா மார்பிள்ல ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சிருக்கீங்க. என்னமோ கோலம் போடுறேன் தண்ணி தெளிக்கிறேன்னு யார்கிட்ட வந்து காது குத்துறீங்க? கோலமே போடக்கூடாது என்று கொண்டிருக்கிறார்கள் திண்ணம், அதனால் தான் அப்படி திட்டுகிறார்கள் வண்ணம் என்பது அந்த பெண்ணுடைய தாழ்மையான எண்ணம். கோலம் போடுறதை பற்றி ரொம்ப கொடுமையாக பேசுனாங்களே. நம்ம நாட்டில் யாராவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா காஃபி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா ஒரு உத்து பார்ப்போம், எறும்பு கிடக்கான்னு. உடனே வீட்டுக்காரர் சொல்வார், சும்மா சாப்பிட எறும்பு தின்னா கண்ணு தெரியும்னு. சுடாக இருக்கிற காஃபியில் செத்து கிடக்கிற எறும்பு தின்னா கண்ணு தெரியாது. அது என்ன அர்த்தம்னு கேட்டால், விடியற் காலையில் அந்த காலத்தில் நம்ம வீட்டு பெண்கள் வீட்டு முற்றத்தில் சாணம் தெளித்து அரிசி மாப்பொடியினால் ஆன கோலத்தை போட்டால் எங்கெங்கோ இருக்கிற கண் பார்வை தெரியாது இருக்கிற எறும்புகள் வந்து தின்னா அது அந்த குடும்பத்துக்கே வாட வைக்கிற தர்மம் என்ற வகையில் தான் எறும்பு தின்னா கண்ணு தெரியும் என்று சொன்னார்கள். எறும்பு தின்னா என்றால் எறும்பையே தின்னான்னு அர்த்தம் இல்லை. எறும்பு தின்னும்படியா அரிசி மா கோலத்தில் இருக்கிற தூளை தின்னும்படியா கோலத்துக்கு கோலம், அழகுக்கு அழகு, தர்மத்துக்கு தர்மம், வாட வந்த குடும்பத்துக்கு பெருமை. தயவு செய்து என் மகள் மாதிரி இருக்கிற நீ புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துமா, உனக்கு நல்லது மட்டும் இல்லை, நீ போற குடும்பத்துக்கு நல்லதுமா. நம்ம வீட்ல இருந்தாதான் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்து எப்படா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு கல்யாணம்ட்டாங்க சார். மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்தா யாருக்கு இருந்தாலும் உடனே பிடிச்சிரும்ல, உடனே கல்யாணம்ட்டாங்க சார்.
சரி மாப்பிள்ளை வீட்டுல போய் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. பார்த்தா எனக்கு ஹார்ட் பீட்டே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க சார். எப்படி என்ன ஆச்சு சொல்லு. அதேதாங்க சார், அப்படிதான் சார் இருந்துச்சு எனக்கும். எனக்கு இருக்கும் தெரியும், சொல்லு. சார் காலையில எழுந்திருக்கணுமா சார், மாமனாருக்கு சுகராமா, அதனால சுகர் இல்லாம அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துடணுமா. மாமியாருக்கு ஃபில்டர் காஃபி தான் பிடிக்குமா, சாதா காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்களாம். நாத்தனாருக்கு பாதாம் பால் தான் பிடிக்குமா, என் கொழுந்தனாருக்கு பிஸ்தா பால் தான் பிடிக்குமா. இதையெல்லாம் காலையில எழுந்திருச்சு நான் போட்டு தரணுமா. இத்தனை பேருக்கு பால் காப்பி எல்லாம் கொடுக்கறதுக்கு நீ சங்கடப்படுறத விட தாயி உன் கையால கொஞ்சோண்டு விஷத்தை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் செத்து தொலையட்டும். நான் போடுற காஃபியே அப்படிதான் இருக்கும். என்னை கட்டிக்க போறாருல சார், என்னை கல்யாணம் பண்ணிக்க போறாருலங்க சார், அவருக்கு அடிமை சிக்கிட்டானா? அவருக்கு சுட 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 இட்லி தான் பிடிக்குமா சார், வித் கெட்டி சட்னியோட. மாமனாருக்கு சுகர்னு சொல்லிட்டேனா, அதனால அவருக்கு ராகி சேமியா தான் சமைக்கணுமா. மாமியாருக்கு டிஃபன் எல்லாம் பிடிக்காதாமா, காலையில வெண்பொங்கல் சுட 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 பச்சரிசியில அதுவும் நெய் விட்டு கொத்தமல்லி சட்னியோட வைக்கணுமா. ஏன் இதையெல்லாம் உங்க மூத்த மருமக செய்ய மாட்டாளான்னு கேட்டா, அவங்க வேலைக்கு போறாங்களாமா. மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவாங்களாம். ஏன் நாங்க மட்டும் வேலைக்கு போக மாட்டோமா? நாங்களும் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வைப்போம்ல, ஒரு சமையக்காரி வைப்போம்ல. இந்த வீட்டுக்கே ஆப்பு வைப்போம்ல, வைங்கல்ல. சார் பொண்ணுங்க வேலைக்கு போறது சந்தோஷம் தான் சார். வீட்டை விட்டு வெளியில போற பொண்ணுங்களுக்காவது இந்த ராவு காலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம் இதெல்லாம் மாறி மாறி வருது. வீட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு இந்த ராவு காலன்ற மாமியார், யமகண்டோன்ற நாத்தனார் 24 மணி நேரமும் ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இம்சையை கொடுக்குறாங்க சார். இவங்க கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி ஒரு நல்ல நேரத்தை தேடணுங்கிறதுக்காகத்தான் நாங்க வேலைக்கு போறோம். அதனாலதான் சொல்ற பொண்ணுங்கெல்லாம் வேலைக்கு போறது சந்தோஷம் சந்தோஷம்னு.